உலக மக்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். கடந்த சில தினங்களாக ஆண்மை குறைவு, இம்பார்ட்டன்சி எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் என்ற தலைப்பிலே விரிவாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். டோட்டலி இட் இஸ் அ பப்ளிக் ஹெல்த் எஜுகேஷன். மக்களின் இடத்திலே இந்த மருத்துவ விழிப்புணர்வு, என்னென்ன மருத்துவ முறைகள் உலகம் முழுவதும் விஞ்ஞான ரீதியாக இருக்கின்றது என்பதை பற்றி கூறிக்கொண்டு வருகின்றேன். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், ஆண்மை குறைவு நோயாளிகள் முதலில் தங்கள் உடலிலே சக்கரை வியாதி இருக்கின்றதா, ஸ்கிரீனிங் ஃபார் டயபெட்டிக் மெலைட்டஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவோம், ஸ்கிரீனிங் ஃபார் லிவர் டிசீஸ், ஈரல் நோய்கள் இருக்கின்றதா என்பதற்கு அவர்கள் பரிசோதனை செய்ய வேண்டும். குறிப்பாக இரத்தத்திலே டெஸ்டோஸ்டிரான், புரோலாக்டின், கொலஸ்ட்ரால் அளவுகளை பார்க்க வேண்டும். இவையெல்லாம் சர்வசாதாரணமாக மாஸ்டர்கள் செக்அப் பண்ணுகின்ற பொழுதே எல்லா மருத்துவ நிபுணர்களும் பார்த்து கொள்வார்கள். செக்ஸாலஜி மருத்துவ நிபுணர்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் சில முக்கியமான பரிசோதனைகளை செய்கிறார்கள். குறிப்பாக ஸ்னாப் காஸ் பேண்ட் டெக்னிக் ஆதி காலத்திலே நடந்தது. பிறகு ரிஜிஸ்கேன் டு மெஷர் நாக்டர்னல் பினைல் டிமிஷன்ஸ், என்பிடிஆர் டெஸ்டிங் அண்ட் ரிஜிடிட்டி. மனிதன் தூங்குகின்ற பொழுது அவனது உறக்கத்திலேயே ஏற்படுகின்ற அந்த எரெக்ஷன், விரைப்புத்தன்மையை அளவுகோல் அது பார்க்கின்றது. மனிதன் தூங்குகின்ற பொழுது 4 அல்லது 5 தடவைகள் இந்த விரைப்புத்தன்மை இரவிலே ஏற்படுகின்றது. டூரிங் ரெம் ஸ்லீப், டூரிங் ஸ்லீப் எமோஷனல் ஃபேக்டர்ஸ், அதாவது அது 30 முதல் 60 நிமிடங்கள் அவருக்கு பய உணர்வு அல்லது ஆங்ஸைட்டி அல்லது எந்த ஒரு இது இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி தூங்குகின்ற பொழுது நாக்டர்னல் எரெக்ஷன் என்று நாங்கள் குறிப்பிடுவோம். ரெம் ஸ்லீப் என்பது ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப். அந்த விரைப்புத்தன்மை அடைகின்றது. அதனுடைய அளவுத்தன்மை எவ்வளவு நேரம் இருக்கின்றது என்பதை அந்த ரிஜிடிட்டி, இந்த அளவு எல்லாம் செய்வார்கள். குறிப்பாக இரத்த குழாயினால் வேஸ்குலர் ஈடி என்று சொல்லுகின்ற பொழுது இந்த விரைப்புத்தன்மை அவர்களுக்கு ஏற்படுவது எந்த அளவிற்கு குறைகிறது அல்லது இருக்கிறது என்பதை ரிஜிஸ்கேன் பரிசோதனையின் மூலம் மனநோயினால் ஏற்படுகின்ற பாதிப்பா அல்லது இரத்த குழாயினால் ஆர்கானிக் டிஃபெக்ட் என்கின்ற அந்த பாதிப்பா என்பதை தெரிவதற்கு அந்த காலம் முதல் இந்த காலம் வரை அந்த ரிஜிஸ்கேன் பரிசோதனை செய்து கொள்கின்றோம். வேஸ்குலர் ஈடி, இரத்த குழாய் பாதிப்பு என்றால் அவர்களுக்கு ஒன்லி 2 சென்டிமீட்டர் அளவுதான் ஏற்படுகின்றது. ரிஜிடிட்டி என்பது 40%. ஆனால் நார்மலாக சைக்கலாஜிக்கல் பேஷண்ட்டுக்கு அது 80% வரை ஏற்படுகின்றது. 4-5 தடவை ஏற்படுகின்றது. இதில் இருந்து என்ன தெரிகிறது என்றால், ஒருவருக்கு ஏற்படுகின்ற ஆண்மை குறைவு மனநோயினாலா உடல் நோயினாலா என்பதை நவீன பரிசோதனையாகிய ரிஜிஸ்கேன் பரிசோதனையின் மூலம் கண்டறிந்து கொள்ளலாம் என்ற முக்கியமான செய்தியை உங்களுக்கு நான் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். நன்றி.